சத்தம் போட்டா பழம் கிடைக்குமா? ஒரு அழகான காட்டின் மையப் பகுதியில் ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்தின் மீது ஒரு சுறுசுறுப்பான சின்னதொரு குரங்கு வாழ்ந்து வந்தது. அது மற்ற குரங்குகள் போல இல்லை. அதிகமாக யோசிக்கும். மற்றவர்கள் ஓடி விளையாடும் போது இது மரத்தில சிந்தித்து உட்கார்ந்திருக்கும். ஒரு நாள் காலை காடெல்லாம் பசுமை பறந்திருந்தது. குரங்கு ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தது. ஒரு இடத்தில் ஒரு அழகான மஞ்சள் நிற பழம் கிடந்தது. அது ஒரு பண்ட பழம் போல இருந்தது. கிளி விட்டு விட்டதா அல்லது யாராவது இழந்ததா என்பது தெரியவில்லை. ஓஹோ, ஒரு பழம் என்று குரங்கு மனதுக்குள் குதூகலமாய் உணர்ந்தது. ஆனால் உடனே அதன் மனதில் டைலாக்கில் தொடங்கியது, இது யாரோ விட்டு போன பழமா இருக்கலாம். நேரடியாக எடுத்துக்கிட்டா பிறகு சிக்கலா ஆகிடும். இதற்கு பிறகு ஒரு தீர்மானம் எடுத்தது. நான் 3 முறை கூவுவேன். யாரும் வரலனா பழம் எனக்கு தான். அப்படியே கூவியது. ஓஹவ் 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 டோட். ஒரே முறை அல்ல, 3 முறை மிகுந்த சத்தமாக கூவியது. வழியில் யாரும் வரவில்லை. மரங்கள் மட்டும் சற்று குலுங்கின. புழுவும் தேனியும் கூட குரங்கின் குரலை கேட்டதும் இடம் விட்டு ஒதுங்கின. அதுவும் மகிழ்ச்சியுடன் பழத்தை எடுத்துக்கொண்டு சாப்பிட்டது. அடடா, இதுவே சுவைங்கிறது என்று சொல்லிக்கொண்டே முழுசா சாப்பிட்டு விட்டது. மறுநாள் மறுபடியும் பழம் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் அதே வழியில் நடந்து வந்தது. ஆனால் அன்றைய பாதையில் ஒன்றுமே இல்லை. பூமியும் சுத்தமாக இருந்தது. இருந்தும் குரங்கு, நேற்று நான் 3 முறை கூவினேன், பழம் வந்துச்சு. இப்போ திரும்பவும் கூவி பார்ப்போம். அப்படியே ஓஹவ் 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 டோட் என்று 3 முறை கூவியது. டோட், பழம் கிடைக்கவில்லை. சரி, நம்ம குரல் போதல, 5 முறை கூப்பிடலாமா? ஓஹவ் 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 டோட். பழம் அப்போதும் வரவில்லை. ஒரு முடிவுக்கு வந்த குரங்கு, இது கடைசி முயற்சி, 20 முறை கூப்பிடுறேன் என்று கூவியது. அன்றைய நாள் முழுவதும் குரங்கு கூவியது. டோட் தன் குரலை சோர்வடையச் செய்தது. மாலையில் ஒரு வண்டி அங்கே வந்தது. அதன் ஓட்டுநர், என்ன சத்தம் இது? குரங்குக்கு பைத்தியமா என்றார். குரங்கு குரலும் ஒலியும் இல்லாத நிலை. கீழே விழுந்தது. அடுத்த நாள் குரங்கால் மரத்தில் தாவ முடியவில்லை. குரல் இல்லாமல் மௌனமாக இருந்தது. அப்போது ஒரு மூதாட்டி ஆமை வந்தது. அவளது போக்கு மெதுவாக இருந்தாலும் கண்களில் ஞானம் தெரிந்தது. அது கேட்டது, ஏன் சத்தம் இல்லாம இருக்க? குரங்கு கையை தூக்கி சைகை காட்டி, நேத்து நாள் முழுக்க கூவி பழம் கிடைக்காம என்று கஷ்டப்பட்டு விளக்கியது. ஆமை சிரித்தது. பொன்னே, அதற்கான நேரம் வந்ததும் பழம் கிடைத்தது. அதேபோல் ஒவ்வொரு நாளும் பழம் கிடைக்காது. வழிமுறையை கடைபிடிக்கிறது நல்லது, ஆனால் அறிவும் சேர வேண்டும். இல்லாட்டி வாய் வேற பாழாகிடும் என்றது. அந்த சம்பவத்துக்கு பிறகு குரங்கு பெரிய மாற்றத்தை கண்டது. ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி இருக்காது, வாழ்க்கையிலும் அதே தத்துவம் பொருந்தும் என்று உணர்ந்தது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.